எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு பிரஸ் வைப்ஸ். 12,000 ரூபாய் பட்ஜெட்டில் ஒரு நல்ல 5G ஸ்மார்ட் ஃபோன் வாங்கணும்னு சொல்லிட்டு நினைக்கிறவங்களுக்கு இந்த ரெட்மி 12 5G ஸ்மார்ட் ஃபோன் ஒரு அருமையான சாய்ஸாக இருக்கும். ஒரு நல்ல ஸ்மார்ட் ஃபோனில் நம்ம என்ன எதிர்பார்ப்போம்? நல்ல ப்ராசஸர் இருக்கணும், நல்ல கேமிங் பர்ஃபார்மன்ஸ் இருக்கணும், பேட்டரி பேக்கப் நல்லா இருக்கணும், கேமரா குவாலிட்டி நல்லா இருக்கணும், ஆடியோ குவாலிட்டி நல்லா இருக்கணும் சொல்லிட்டு இந்த 5 விஷயத்தை தான் மெயினாக எல்லாரும் எதிர்பார்ப்போம். இந்த எல்லா விஷயத்தையும் இந்த ஸ்மார்ட் ஃபோனில் ரொம்ப அருமையாக கவர் பண்ணிக்கிறாங்க. இந்த ஒரு காரணத்தினாலேயே லான்ச் ஆன கொஞ்ச நாள்லயே 1+ மில்லியன் சேல்ஸ் ஆகி உலக சாதனை படைச்சிருக்கு இந்த ரெட்மி 12 5G ஸ்மார்ட் போன். வாங்க இந்த ரெட்மி 12 5G ஸ்மார்ட் போனுடைய டீட்டெயிலான ரிவ்யூ, ப்ரோஸ் அண்ட் கான்ஸ் பத்தி பார்ப்போம். இப்போதைக்கு ஒரு குயிக் அன்பாக்சிங் நம்ம பார்த்துடலாம். பாக்ஸை ஓப்பன் பண்ணி பார்த்துக்குவோம். பாக்ஸ் மேலே ரெட்மி 12 5Gன்னு போட்டிருக்காங்க. 128 GB மெமரி, 8 GB ரேம்னு கொடுத்துருக்காங்க. பேக் சைடில் ஸ்பெசிஃபிகேஷன் கொடுத்துருக்காங்க. ரெட்மி 12 5G மொபைல் ஃபோன் இருக்குது. இதை பற்றி டீட்டெயிலாக அப்புறம் பார்ப்போம். அடுத்து பாக்ஸுக்குள்ள ஒரு சிம் இஜெக்டிங் டூல் கொடுத்துருக்காங்க. அடுத்து ஒரு பிக் ஸ்டார்ட் அப் கைடு இருக்கு. டிரான்ஸ்பரண்ட் பேக் கேஸ் கொடுத்துருக்காங்க. இது ஃபுல் டிரான்ஸ்பரண்ட் கிடையாது, ஒரு ஃபாஸ்டர் டிசைனாக இருக்கு. அடுத்து பாக்ஸில் ஒரு 22.5 வாட்ஸ் பவர் அடாப்டர் கொடுத்துருக்காங்க. அடுத்து ஒரு சி-டைப் சார்ஜிங் கேபிள் கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபோனு எப்படி இருக்குன்னு பார்ப்போம். பியூட்டிஃபுல் கிளாசி பேஸ்டல் ப்ளூ கலர் இது ஃபோனு. ரொம்ப அழகாக இருக்குது பார்க்குறதுக்கு. பேக் சைட்லேயும் ஃப்ரண்ட் சைட்லேயும் கார்னிங் கொரில்லா கிளாஸ் ப்ரொடெக்ஷன் கொடுத்துருக்காங்க. வாங்க சைடில் எப்படி இருக்குது பார்ப்போம். சைடில் ஆன் ஆஃப் பட்டன் வித் வால்யூம் ராக்கர் கொடுத்துருக்காங்க. இந்த ஆன் ஆஃப் பட்டன் ஃபிங்கர் பிரிண்ட் சென்சாராகவும் யூஸ் ஆகுது. அப்படியே நம்ம மேலே பார்க்கும்போது ஒரு 3.5 mm ஜாக் இருக்குது, ஒரு IR பிளாஸ்டர் இருக்குது. இது வந்துட்டு ஏசி, டிவி மற்றும் ஸ்மார்ட் டிவைஸை நம்ம கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு இந்த ஃபோன் ரிமோட்டாகவும் யூஸ் பண்ணிக்கலாம். இது ஒரு ப்ளஸ் பாயிண்ட். லெஃப்ட் சைடில் வந்துட்டு ஒரு சிம் ட்ரே இருக்குது. இது ஒரு ஹைப்ரிட் சிம் ட்ரே தான். இதில் 2 5G சிம் கார்டு போட்டுக்கலாம். இல்லாட்டி ஒரு 5G சிம் கார்டும் ஒரு SD கார்டும் போட்டு மெமரியை எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம். பாட்டமில் நம்மளுக்கு ஒரு ஸ்பீக்கர் கிரில் போர்ட் இருக்குது, ஒரு சி-டைப் சார்ஜர் போர்ட் இருக்குது, ஒரு மைக் போர்ட் இருக்குது. பேக் சைடில் டியூயல் கேமரா செட்டப் கொடுத்துருக்காங்க. 50 மெகா பிக்சல் மெயின் கேமரா, 2 மெகா பிக்சல் டெப்த் கேமரா. ஃப்ரண்ட் டிஸ்பிளேல 8 மெகா பிக்சல் செல்ஃபி கேமரா கொடுத்துருக்காங்க. இந்த ஸ்மார்ட் போனுடைய அப்பியரன்ஸ் ஆனது உண்மையிலேயே ஒரு அருமையான பிரீமியம் லுக் கொடுக்குது. காரணம், இந்த பேக் சைட்லயும் கார்னிங் கொரில்லா கிளாஸ் ப்ரொடெக்ஷன் கொடுத்துருக்காங்க. பேக் சைடில் கேமரா கொடுத்துருக்கிற ஒரு ஸ்டீல் ஃப்ரேமிங் எல்லாம் பார்க்கும்போது பிரீமியம் ஃபோனை நம்ம யூஸ் பண்ணுற மாதிரியே இருக்குது. அடுத்து இந்த பேக் சைட் கவர் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு பார்ப்போம். இது ஒரு TPU பிளாஸ்டிக் கவர் தான். பார்க்குறதுக்கு உண்மையிலேயே ரொம்ப நல்லா இருக்குதுங்கிறது. நல்லா ஃப்ளெக்சிபிளாக தான் இருக்குது. இது டிரான்ஸ்பரண்ட் இல்லாமல் ஒரு ஃப்ராஸ்டட் ஃபினிஷில் தான் இருக்குது. இது ஃபோனில் போட்டு பார்ப்போம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. உண்மையிலேயே கரெக்டாக ஃபிட் ஆகுது. சைட்லலாம் நல்லா ரவுண்ட் எட்ஜ் பண்ணியிருக்காங்க. அதனால் பிடிக்கிறதுக்கு எந்த ஒரு டிஃபிகல்ட்டி இல்லாமல் ரொம்ப கம்ஃபர்டபுளாக ஃபீல் ஆகுது. இந்த ஸ்மார்ட் ஃபோனில் ப்ரோசரை பொறுத்த வரைக்கும் ஸ்னாப்டிராகன் 4 Gen 2 இந்தியாவிலேயே முதல் முறையாக இந்த ஃபோனில் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. இது ஒரு 4 nm ஆர்கிடெக்சரில் உருவான ப்ராசஸர். ரொம்பவே பவர் எஃபிஷியண்ட்டாகவும் இருக்குது. ப்ளஸ் நல்ல பர்ஃபார்மன்ஸ், நல்ல ஸ்பீடு, மல்டி டாஸ்கிங் கெப்பாசிட்டி என்று எல்லா விதத்திலும் இது ரொம்பவே நல்லா இருக்குது. இது ஒரு பெரிய ப்ளஸ் பாயிண்ட். இந்த மோஸ்ட் பவர் எஃபிஷியன்ட் ப்ராசஸர் கூட 5000 mAh பேட்டரியும் இருக்கிறதுனால குறைஞ்சது 1.5 நாள்லேருந்து 2 நாள் வரலும் நல்ல பேட்டரி பேக்கப் கொடுக்குது.
ஸ்மார்ட் போன்ல 6.79 இன்ச்சஸ் ஃபுல் HD பிளஸ் LCD டிஸ்பிளே தான் கொடுத்துருக்காங்க. 90 Hz அடாப்டிவ் ரிஃப்ரெஷ் ரேட் இருக்கு. ஸோ அது ஒரு அட்வான்டேஜ் தான். ஸோ அடாப்டிவ் ரிஃப்ரெஷ் ரேட் இருக்கிறதுனால ப்ரோக்ராமுக்கு தகுந்த மாதிரி ரிஃப்ரெஷ் ரேட்டை அதுவே சேஞ்ச் பண்ணிக்கும். ஸோ இது வந்து நம்ம பவர் சேவிங்க்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பீக் பிரைட்னஸ் 550 நிட்ஸ். இந்த பிரைட்னஸ் இன்டோரில் பார்க்கும்போது நல்லா தான் இருக்குது. ஆனால் அவுட்டோரில் ஃபோன் யூஸ் பண்ணும்போது பிரைட்னஸ் பத்தல. ஒரு 1200 நிட்ஸ் பிரைட்னஸ் கொடுத்துருந்தா நல்லா இருந்திருக்குமா என்று தோணுது. ரெட்மி 12 5G ஃபோனுடைய மெயின் ஹைலைட்டே இதனுடைய ப்ராசஸர் பர்ஃபார்மிங் தாங்க. இந்த ஃபோனுடைய பெஞ்ச்மார்க்கு பாருங்கள். Antutu ஸ்கோரில் 4,20,000 ப்ளஸ் வருது. ஜிக் பெஞ்ச்மார்க் 6 CPU பெஞ்ச்மார்க்கில் சிங்கிள் கோருக்கும் மல்டி கோருக்கும் எவ்வளோ ஸ்கோர் வருதுன்னு நீங்களே பாருங்கள். வைல்ட் லைஃப் எக்ஸ்ட்ரீம் ஸ்ட்ரெஸ் டெஸ்ட் பண்ணி பார்த்தோம். 97.2% வந்திருக்கு. ஸ்டாண்டர்ட் டெஸ்ட்டில் 99.5% வந்திருக்கு. ரியலி ரொம்ப இம்ப்ரெசிவான ரிசல்ட் தான். கேமிங் பர்ஃபார்மன்ஸை பார்க்கும்போது BGMI கேம் நம்ம அல்ட்ரா ஸ்மூத் வரைக்கும் விளையாட முடியுது. HDயில் ஹை வரைக்கும் விளையாட முடியுது. ஸோ கேமிங் பர்ஃபார்மன்ஸ் பொறுத்த வரைக்கும் இந்த ப்ரைஸ் ரேஞ்சுக்கு இருக்கிற ஃபோனில் இது பெட்டர் பர்ஃபார்மன்ஸ் என்றே சொல்லலாம். நான் ஸ்டாப்பாக 3 hours ஆன பிறகும் நம்மளுக்கு லைட் ஹீட் தான் ஆயிருக்கு. ஹீட்டிங் ப்ராப்ளமே எங்களுக்கு வரல. ஸோ கூலிங் மேனேஜ்மெண்ட்டை ரொம்ப நல்லாவே பண்ணியிருக்காங்க இந்த ரெட்மி ஃபோனில். கேமரா குவாலிட்டி மற்றும் பர்ஃபார்மன்ஸ் பார்க்கும்போது மெயின் கேமராவில் அவுட்டோரில் எடுக்கும்போது ஃபோட்டோஸ் எல்லாம் ரொம்ப நல்லா இருக்குது. ஆனால் இன்டோரில் எடுக்கும்போது கொஞ்சம் லைட்டிங் சேச்சுரேஷன் எல்லாம் கொஞ்சம் கம்மியாக இருக்குது. செல்ஃபி கேமராவில் ரொம்ப நல்லா வருது. மெயின் கேமராலையும் செல்ஃபி கேமராலையும் 1080p வரலும் தான் வீடியோ ரெக்கார்டிங் பண்ண முடியும். 4K வீடியோ ரெக்கார்டிங்ஸ் பண்ண முடியாது. ஸோ ஆவரேஜான பர்ஃபார்மன்ஸ் தான் நம்ம இந்த கேமராவுக்கு நம்ம சொல்ல முடியும். ஃபோனில் X61 5G மோடம் கொடுத்துருக்காங்க. நல்ல ஃபாஸ்ட் 5G இன்டர்நெட் ஸ்பீடு கிடைக்குது. 12 5G இன்டர்நெட் பேண்ட்ஸை சப்போர்ட் பண்ணுது. OS பொறுத்த வரைக்கும் ஆண்ட்ராய்டு 13 வெர்ஷன் OS கொடுத்துருக்காங்க. MIUI 14 வெர்ஷன் யூசர் இன்டர்ஃபேஸ் கொடுத்துருக்காங்க. ரொம்ப நல்லா இருக்கு. 3 கலர் வேரியன்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. மூன் ஸ்டோன் சில்வர், பேஸ்டல் ப்ளூ, ஜேட் பிளாக். வாட்டர் அண்ட் டஸ்ட் ரெசிஸ்டன்ஸ்க்காக இந்த ஃபோனுக்கு IP53 ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. ஆடியோ குவாலிட்டியை பொறுத்த வரைக்கும் மோனோ ஸ்பீக்கர் தான் கொடுத்துருக்காங்க. ரொம்ப பெருசாக சொல்கிற மாதிரி இல்லை. என்னையும் ஓகே நல்லதான் இருக்குது. பவர் அடாப்டரை பொறுத்த வரைக்கும் 22.5 வாட்ஸ் அடாப்டர் கொடுத்துருக்காங்க. ஆனால் 18 வாட்ஸ் பவர் சார்ஜிங் சப்போர்ட் தான் இருக்குது. அட்லீஸ்ட் ஒரு 33 வாட்ஸ் கொடுத்துருக்கலாம். இந்த ஃபோனு 3 வேரியன்ட்ஸில் வருது. 4GB RAM, 128GB மெமரி, 6GB RAM, 128GB மெமரி, 8GB RAM, 256GB மெமரி. இந்த ஸ்டோரேஜை 1TB வரலும் நம்ம எக்ஸ்பேண்ட் பண்ணிக்கலாம். எல்லாத்துலேயுமே வர்ச்சுவல் ரேம் சப்போர்ட்டும் இருக்குது. ப்ரைஸிங்கை பொறுத்த வரைக்கும் 4GB வேரியண்ட்டுக்கு 12,000 ருபீஸும், 6GB வேரியண்ட்டுக்கு 13,500 ருபீஸும், 8GB வேரியண்ட்டுக்கு 15,500 ருபீஸும் வச்சுருக்காங்க. இப்போ ப்ரோஸ் அண்ட் கான்ஸ் பற்றி பார்ப்போம். முதல்ல ப்ரோஸில் இந்த ரெட்மி 12 5G ஃபோனில் நிறையவே ப்ரோஸ் இருக்குது. நல்ல பர்ஃபார்மன்ஸ் கொடுக்குற ப்ரோசர் இதில் யூஸ் பண்ணியிருக்காங்க. 4 nm ஆர்கிடெக்சரில் பண்ணியிருக்கிறதுனால ரொம்ப பவர் சேவிங்காக இருக்குது. ரொம்ப நல்ல கேமிங் பர்ஃபார்மன்ஸ் இருக்குது. இதில் 5000 mAh பேட்டரி கொடுத்துருக்கிறதுனால நல்ல பேட்டரி பேக்கப் கிடைக்குது. ரொம்ப ஃபாஸ்டான 5G இன்டர்நெட் ஸ்பீட் கிடைக்குது. இந்த ஃபோனில் IR பிளாஸ்ட் இருக்கிறதுனால ஸ்மார்ட் டிவைஸ் கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு இந்த ஃபோனை ரிமோட்டாக கூட யூஸ் பண்ணி கார்னிங் கொரில்லா கிளாஸ் ப்ரொடெக்ஷன் டிஸ்பிளேக்கும் கொடுத்துருக்காங்க, பேக் சைட்லையும் கொடுத்துருக்காங்க. அதனால ஒரு பிரீமியம் லுக் கிடைக்குது. ஆக மொத்தத்தில் ஒரு பிரீமியம் ஃபோனை நம்ம யூஸ் பண்ற மாதிரி ஃபீல் ஆகுது. கான்ஸை பார்க்கும்போது வெறும் 550 நிட்ஸ் டிஸ்பிளே பிரைட்னஸ் தான் இருக்குது. அட்லீஸ்ட் 1200 நிட்ஸ் பீக் பிரைட்னஸ் கொடுத்துருக்கலாம். 18 வாட்ஸ் பவர் சார்ஜிங் சப்போர்ட் தான் இருக்கு. ஸோ ஒரு 33 வாட்ஸ் பவர் அடாப்டராவது கொடுத்துருக்கலாம். ஆவரேஜ் குவாலிட்டி கேமரா பர்ஃபார்மன்ஸ் தான் இருக்குது. இதெல்லாம் ஏன் இந்த கான்ஸ்ல சேர்த்திருக்கேன்னு சொன்னா ஹை வேரியன்ட் அந்த பிரைஸ் ரேஞ்சுக்கு AMOLED டிஸ்பிளே 1200 நிட்ஸ் பீக் பிரைட்னஸ் இருக்கிற 60 வாட்ஸ் பவர் சார்ஜிங் அடாப்டர் இருக்கிற ஒரு நல்ல ஹை குவாலிட்டி OIS கேமரா இருக்கிற போன்ஸ் எல்லாம் நிறையவே இப்போ வந்துருச்சு. ஸோ அப்படி இருக்கும்போது இது ஒரு காணாவை நான் பார்க்குறேன். நாங்கள் வாங்கியிருக்கிறது 4GB 128GB மெமரி இருக்கிற இந்த ஸ்மார்ட் ஃபோன் 11,999 வாங்கினோம். ரியலி இந்த ரேட்டுக்கு இது ஒர்த்தான்னு சொல்லிட்டு பார்க்கும்போது வேல்யூ ஃபார் மணியாவா இந்த ஃபோன் நான் பார்க்குறேன். எப்படி சொன்னால் இதில் யூஸ் பண்ணியிருக்கிற ஸ்னாப்டிராகன் 4 Gen 2 ப்ராசர் ப்ளஸ் அதனுடைய பர்ஃபார்மன்ஸ், மல்டி டாஸ்கிங் பர்ஃபார்மன்ஸு, கேமிங் பர்ஃபார்மன்ஸு, ஃபாஸ்ட் 5G இன்டர்நெட் ஸ்பீடு, நெக்ஸ்ட்டு அருமையான பேட்டரி பேக்கப், இதெல்லாம் சேர்ந்து இந்த ஃபோன் ரியலி ஒர்த் ஃபார் மணியாக தான் இருக்குது. இந்த ஃபோனை ஆன்லைனில் வாங்கணும்னு நினைக்கிறவங்க
டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன், அமேசான் லிங்க். நீங்க தாராளமா அதை கிளிக் பண்ணிட்டு நீங்க டைரக்டா வாங்கிக்கலாம். உங்களுக்கு என்ன தோணுது, இந்த மொபைல் ஒர்த்தா இல்லையா என்று கமெண்ட் செக்ஷன்ல மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. தொடர்ந்து பிரசன்ட் வைப் சேனலுக்கு உங்களுடைய சப்போர்ட் கொடுங்க. தேங்க்யூ.